ஒரு அழகான கடல் ராஜ்யத்தில் மாயா மிக அழகான இளவரசி. முத்துப் பவளங்கள் ஒளிரும் அந்த கடல் அடியில் மாயா மெதுவாக மிதந்தாள். முத்து மற்றும் வெள்ளி பதக்கங்கள் கலந்த கடற்கலர் மேலாடையும் நீலபச்சை கலந்த மீன் வாலும் ஒளி பரப்பின. ஒளிரும் பாறைகளுக்கிடையே பயணிக்கும்போது ஒரு பாறையின் அடியில் சுருங்கிய நீல ஒளி அவரது கண்களை ஈர்த்தது. அவள் அதனை அணுக, அதன் மேல் சிறிய எழுத்துக்கள் தோன்றின, ஒரு மறைந்த ரகசியத்தை உணர்த்தும் வண்ணம். அவள் சுட்டி விரலால் தொட்டவுடன் ஒளி கூடியது. லியா மற்றும் நீனாவை அவள் அழைத்தாள். மூவரும் அந்த எழுத்துக்களை படித்து ஒரு வரலாற்று பாதையை உணர்ந்தனர். அது மாயவியலின் அடையாளம் போல இருந்தது. நடுப்பகுதியில் நுழைவுப் பாதை ஒன்று திடீரெனத் தோன்றியது. பாறைகள் ஒதுங்கி ஒரு ஒளிரும் வாசல் உருவானது, பச்சை, நீல, வெள்ளி நிறங்களில் ஒளிரும் பட்டு போல. நுழைவுப் பகுதியில் ஒரு சிறிய நீர்ச்சுழற்சி மெல்ல நுழைந்தவளை கவனித்தது. வாசலை கடந்ததும் கடல் அடியின் அழகான அரண்மனை ஒன்று கண் விழித்தது. பவளத்தால் கட்டப்பட்ட உச்சிகள், நீரில் மிதக்கும் ஒளியுள்ள மண்டபங்கள். அவள் அருகே சென்றபோது ஒரு சிறிய மீன் குரலை எழுப்பியது, மாயா, நீ இந்த உலகத்தின் மையத்தை தொட்டுவிட்டாய். இங்கு உனது வழிகாட்டுதலை எதிர்பார்த்து பலர் காத்திருக்கின்றனர். மாயா மெதுவாக மண்டபத்தின் நடுவில் உயர்ந்தாள். காற்று போல அசையும் அவளது துணி ஒளி வீச, மேல் ஒளியிலிருந்து ஒரு முத்து மெதுவாக விழுந்தது. அந்த முத்து மாயாவின் புன்னகையோடு ஒன்று சேர்ந்தது. நீரின் ஒலி தன் சுழற்சியில் இசையாக மாற, மூவரும் அந்த அரண்மனையை சுற்றி மெல்ல சுற்றினார்கள். ஒளியும் அமைதியும் இணைந்த அந்த இடம் இப்போது மாயாவின் மாயவியலால் பாதுகாக்கப்பட்ட இடமாக மாறியது.